ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 2 எபிசோட் 21 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 2 எபிசோட் 21. ஜெகநாத் அவனோட அல்டிமேட் மிசைலை வச்சு அந்த ஒயிட் கலர் லேடியை அட்டாக் பண்றான். கரெக்டா அவன் மூஞ்சிலேயே போய் அதை அடிக்கிறான். ஒரு பெரிய பிளாஸ்டே கிரியேட் ஆகுது. அச்சோ ஜெகநாத் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி டாமிக்கு போய் பார்த்தா ஜெகநாத் மிசைலை வச்சு அட்டாக் பண்ண அந்த கை துண்டா பிஞ்சு போய் கிடக்கு. அவ ஹாஜிக்கியை கொன்னதுக்கு நான் அவளை பழி வாங்கிட்டேன். ஒரு வழியா அவன் ஆத்மா சாந்தி அடையும். உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நீ இல்லைன்னா இதை என்னால பண்ணிருக்க முடியாது அப்படின்னு ஜெகநாத் சொல்லவும், அப்படிலாம் இல்ல, இதை நீ தான் பண்ண அப்படின்னு சொல்லி டாமிக்கி சொல்றா. நான் பயந்தாங்குழியா இருந்த ஒன்னாலதான் சண்டை போட்டேன் அப்படின்னு அவன் சொல்லவும், நீ என்ன காப்பாத்திருக்க ஜெகநாத், ரொம்பவும் தேங்க்ஸ் அப்படின்னு டாமிக்கி சொல்லவும், கடைசியா நான் எங்க அம்மா பார்த்தா நல்லா இருக்கும். எங்களோட அந்த ஃபார்மை நான் ரொம்பவும் மிஸ் பண்றேன். நான் இப்போ ஒரு பொட்டேட்டோ மாதிரியே அப்படியே மண்ணுக்குள்ள புதஞ்சு போக போறேன் அப்படின்னு சொல்லி ஜெகநாத் அப்படியே மயங்கவும், ஜெகநாத் இப்பெல்லாம் பேசாத, பொட்டேட்டோ எப்பவுமே விளைச்சலுக்கு அப்புறம் வெளியே தான் வரும். நீயும் வெளியே வரணும், நான் உன்னை வெளியே கொண்டு போவேன் அப்படின்னு டாமிக்கி பேசியிருக்கும் போது பின்னாடி நிறைய இன்ஃபர்னோ வருது. நான் உன்னை இந்த தடவை ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு டாமிக்கி ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறா. என்னோட சிஸ்டர் மாக்கி எப்பவோ இப்படிதான் நீங்க ஃபைட் இருக்கிற இடத்துக்கு அனுப்புவீங்களா அப்படின்னு மாக்கியோட பிரதர் கேட்கவோ, ஃபைட்ல கான்சென்ட்ரேட் பண்ண அப்படின்னு லுட்டனன் சொல்றான். ஒரு இன்ஃபர்னோ அவனை அட்டாக் பண்ண வருது. டக்குனு லுட்டனன் போட்டு தள்ளிட்டு ஃபைட்ல கான்சென்ட்ரேட் பண்ண அப்படின்னு திரும்பவும் சொல்றான். நைட் ஆஃப் தி பர்பிள் ஹேஸ்ல இருந்து ஒருத்தன் வந்திருக்கான். உங்களை நான் கிரஷ் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் நிக்கிறான். லுட்டனன்ட் அவனை ஷூட் பண்ணாலும் அவனுக்கு எதுவுமே ஆகல. என் தங்கச்சியை சேஃப்டியா பின்னாடி வச்சுட்டு நீங்க எல்லாரும் ஃபைட் பண்ணுவீங்களா எப்படி அப்படின்னு சொல்லி மாக்கி பிரதர் கேட்கவும், அவ தான் ஃப்ரண்ட்ல நின்னு ஃபைட் பண்ணுவா அப்படின்னு லுட்டனன்ட் சொல்றான். நம்ம ஹீரோ கூட இருந்த கம்பெனி டூ ஆளுங்க எல்லாரும் பயந்து ஓடி போயிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோ மட்டும் தான் தனியா வந்துட்டு இருக்கான். யார் என்ன அட்டாக் பண்றது அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தா ஜியவானி அங்க நின்னுட்டு இருக்கான். நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், ஃபைட் பண்றதுக்காகவே இந்த தடவை என்னோட பாடியை நான் மாடிஃபை பண்ணிருக்கேன். அதை செக் பண்ணி பாக்குறதுக்கு இது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன், ஃபோர்த் பில்லர் அப்படின்னு அவன் சொல்லவோ, இப்போ நம்ம ஹீரோ போயிட்டு அவனை அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோ ரொம்பவே ஸ்பீடா போய் அட்டாக் பண்றான். ஆனா ஜியவானி அது எல்லாத்தையும் ஈஸியா தடுக்கிறான். அவன் உடம்புக்குள்ள இருந்து எக்ஸ்ட்ராவா ஒரு கை வந்து ஃபைட் பண்ணுது. அது என்னது அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். கம்பெனி 2வும் 8ம் சேர்ந்து நெதர்க்கு போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லி சில பேர் பேசி இருக்கிறத மாக்கி கேட்கிறா. இன்னொரு சோல்ஜர் அங்க வந்து நம்ம ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்றான்னு வாரான். ஒரே செகண்ட்ல அவன் ஜியவானி கொண்டுதான். இன்செக்ட்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனாலதான் இன்செக்ட்ஸோட லெக்கை எனக்கு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்னும் ரெண்டு பேர் வந்துட்டு இப்போ ஒரிஜினல் மான்ஸ்டரே வந்துருச்சா அப்படின்னு சொல்லி ஷூட் பண்றாங்க. அந்த புல்லட்ல இருந்து ஈஸியா தப்பிச்சு ஜியவானி போய் ஒருத்தனை கொண்டுதான். இன்னொருத்தனை கொள்ளலான்னு போக டக்கு நம்ம ஹீரோ போய் தடுக்கிறான். பின்னாடி தள்ளியே இருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இவனை ரேபிட யூஸ் பண்ணி ஃபாஸ்டா போய் அட்டாக் பண்ணவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும், ஃபாஸ்ட் மட்டும் பத்தாது அப்படின்னு அவன் சொல்றான். நான் நினைக்கிறது அவனுக்கு இப்படி தெரியுது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு பூச்சியோட டென்டக்கிள்ஸ் அவன் ஃபிக்ஸ் பண்ணிருக்கான். இது மூலியமா மத்தவங்களோட எமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், அதாவது மத்தவங்க மைண்டை ரீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அப்படின்னா ஒன்னையவே நீ மொத்தமா ஒரு பூச்சியா மாத்திட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், பூமிக்குள்ள என்ட்ரான ஒரு எரிக்கல்லுக்குள்ள இருந்த ஒரு முட்டைகள்ல இருந்ததுதான் இந்த பூச்சிங்க எல்லாமே. அது எல்லாமே வேற கிரகத்துல இருந்து வந்தது. அது எங்க இருந்து வந்ததுன்னா டோலால இருந்து. நானும் என்ன ஒரு பூச்சியா மாத்திக்கிட்டா நானும் டோலாவை சேர்ந்தவனா மாறிடுவேன் அப்படின்னு ஜீவானி சொல்றான். கவலைப்படாதீங்க, நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன், நீங்க பின்னாடி இருங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஆத்தர் வந்துட்டு அங்க இருக்கிற இன்ஃபர்னோ கூட எல்லாம் வேற லெவல்ல ஃபைட் பண்றான். அட்டாக் பண்ணிக்கிட்டே ஆத்தர் அப்படியே ஃப்ரண்ட்ல ஓடி போயிட்டு இருக்கான். இவன் என்ன போயிட்டான், ப்ரொடெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லி மத்தவங்க பாக்குறாங்க. இங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஜீவானி கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஆத்தர் வந்துட்டு அந்த ஜீவானியை வந்து அட்டாக் பண்றான். ஆத்தர் நீ இங்க என்ன பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், என் ஆளுங்களை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கேன்னு சொன்னா அதான் இங்க வந்தேன் அப்படின்னு ஆத்தர் சொல்றான். ப்ரொடெக்ட் பண்றேன்னா நீ அவங்க கூட எல்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ப்ரொடெக்ஷன் பண்றது எப்படி ஒர்க் ஆகும்னு கூட உனக்கு தெரியாதா அப்படின்னு ஆத்தர் நம்ம ஹீரோவை கிண்டல் பண்றான். என்னோட எல்லா கைகளுக்கும் வேலை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி இப்ப ஜீவானி அட்டாக் பண்ண ரெடி ஆகிறான். பின்னாடி போ, நான் இதை பாத்துக்கிட்டு அப்படின்னு லுட்டனன் முன்னாடி போய் நிக்கிறான். அவன் லுட்டனன் அட்டாக் பண்றான். இதை ஏன் கிட்ட விட்டுற அப்படின்னு சொல்லி மாக்கியோட பிரதர் ஃபயரை தடுக்கிறான். லுட்டனன் ஷூட் பண்ணா அவன் உடம்ப இரும்பு வரை வச்சிருக்கான். அவனுக்கு எதுவுமே ஆகல. உங்களுக்கு குறிப்பாத்து கூட ஷூட் பண்ண தெரியாதா, அவன் மேல ஒரு புல்லட் கூட படல அப்படின்னு சொல்லி மாக்கியோட பிரதர் கேட்கவும், நான் ஷூட் பண்ணதான் செஞ்சேன், ஆனா புல்லட் அவனை எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லி லுட்டனன் சொல்றான். நான் இரும்பு மாதிரி என்ன யாராலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒயிட் கலர் எல்லாத்தையும் அடிச்சு உடச்சிட்டு இருக்கான். இவன் பாடி இரும்பு மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கு, இதை இவன் எப்படி பண்றான் அப்படின்னு சொல்லி லுட்டனன் யோசிக்கவும், இரும்ப நீ எப்படி ஹீட் பண்ணி அதுக்கப்புறமா உடனே கோல் பண்ணா முன்ன இருந்ததை விட அது ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா மாறி இருக்கும். அதே மாதிரி தான் நானும் என்ன ஹீட் பண்ணி கோல் டவுன் பண்ணி என்ன ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாத்திருக்கேன். இரும்ப விட நான் ரொம்பவும் ஸ்ட்ராங் அப்படின்னு அவன் சொல்றான். இப்ப என்ன பண்ண போறீங்க அப்படின்னு மாக்கி பிரதர் கேட்கவும், இவன் வீக் பாயிண்ட் பார்த்து அட்டாக் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லி லுட்டனன் சொல்றான். இப்ப அவன் ஃபயரை வச்சு அட்டாக் பண்ணவும் மாக்கியோட பிரதர் தடுக்கிறான். மாக்கி ஒரு போ மாதிரி அவளை இந்த மாதிரி ஃபைட்ல எல்லாம் நீங்க கலந்துக்கிட வச்சிருக்கீங்களா, அவன் மேல உங்களுக்கு அக்கறையே இல்ல, நீங்க அவளை யூஸ் பண்ணதான் செஞ்சிருக்கீங்க, அவளை டேஞ்சர்ல மாட்டி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவ பிரதர் சொல்றான். வெட்டியா பேசிட்டு இருக்காம ஃபைட்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ண அப்படின்னு சொல்லி லுட்டனன் சொல்லவும், மாக்கியை இதுக்கப்புறம் உங்க கூட கூட்டிட்டு வரணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு அவ பிரதர் சொல்றான். நீ நினைக்கிற மாதிரி அவ ஒன்னும் வீக் கிடையாது அப்படின்னு லுட்டனன் சொல்றான். அவன் வீக் பாயிண்ட்ல அட்டாக் பண்றான்னு சொல்லிட்டு இன்னும் ஏன் அட்டாக் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னு மாக்கி பிரதர் கேட்கவும், அவன் வீக் பாயிண்ட்ல நான் அட்டாக் பண்ண போறேன்னு ஃபர்ஸ்டே அவனுக்கு தெரிஞ்சுட்டா அவன் உஷாராயிருவான். நம்ம தோத்து போற மாதிரியே காமிச்சிட்டு கடைசியில கரெக்டான டைம் பார்த்து தான் அட்டாக் பண்ணணும் அப்படின்னு லுட்டனன் சொல்றான். இப்போ அவன் அட்டாக் பண்ணவும் மாக்கி பிரதர் அதை தடுக்கிறான்.
டக்குன்னு லுட்டனன் ஷூட் பண்ணி புல்லட் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அவனோட ஜாயின்ஸ்லயே அட்டாக் பண்றான். நீ எவ்வளவுதான் உன்னை ஸ்ட்ராங் ஆக்கியிருந்தாலும் உன் ஜாயின்ஸ் நீ வீக்கா தான் வச்சிருக்கணும், அப்படின்னா தான் உன்னால அசைய முடியும் அப்படின்னு லுட்டனன் சொல்லப்போ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு அதனாலதான் பில்லரோட ப்ரொடெக்டரா என்ன போடல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே விழறான். என் ஃபேமிலி இந்த மாதிரி பிரச்சனைக்குள்ள கொண்டு வராதீங்கன்னு சொல்லவும் ஃபைட்ல கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு லுட்டனன் சொல்றான். மாக்கி தனியாலாவே இருந்து எல்லா இன்ஃபர்னோ கூடயும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. என்னாலும் சரி நான் அவனை இங்க இருந்து வெளியே கொண்டு போவேன் ஜெகநாத் அப்படின்னு சொல்லி இப்ப ஃபைட் பண்ண ரெடி ஆகுறா. இன்னும் 2 ஒயிட் கிளாட் அந்த இடத்துக்கு வராங்க. உரோச்சி எங்க காணோம், ஒரு பொண்ணு வேற உயிரோட இருக்கா அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டாமிக்கி கிட்ட ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுனால அவளுக்கு பெருசா எதுவும் ஆகல. நான் இங்கிருந்து ஓடிடுவா, இவங்களை என்னால சமாளிக்க முடியாது, இல்ல ஜெகநாட்டை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவ அட்டாக் பண்ண ரெடி ஆகுறா. பட் ஒயிட் கலர்ல இருக்கிற அந்த ஒருத்தன் டக்குன்னு டாமக்கிய வந்து அட்டாக் பண்றான். அவளை கத்திய வச்சு அவன் குத்தி கொல்லலாம் அப்படின்னு சொல்லி போகவும் கம்பெனி 2 கேப்டன் வந்து அவனை முட்டி தள்ளி விடுறான். டாமிக்கு ஒரு வழியா எதுவுமே ஆகல. ஜெகநாட்டுக்கு அப்படி ஆனது நினைச்சு அவன் கேப்டன் ரொம்ப வருத்தப்படுறான். டாமிக்கி நீ ரெஸ்ட் எடு, இதுக்கப்புறம் இந்த கேப்டன் பாத்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஓபி சொல்லவும் கேப்டன்ஸா உங்களை தான் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒயிட் கலர் ஆள் சொல்றான். பவர்ஸ் இல்லாத ஒன்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த ஒயிட் கலர் வந்து அட்டாக் பண்றான். ஃபயர்க்குள்ள வழியா கேப்டன் ஓபி போய் அவன் மூஞ்சிலேயே ஒரு பஞ்சு, அவ்வளவுதான் அவன் கதை முடிஞ்சது. நான் ஒவ்வொரு நாளும் இதுக்காக தான்டா ட்ரைனிங் எடுக்கிறேன் அப்படின்னு கேப்டன் சொல்றான். அவனை மாதிரி நான் ஈஸியா தோத்து போக மாட்டேன் அப்படின்னு இன்னொருத்த வந்து அட்டாக் பண்ணா கம்பெனி 2 கேப்டன் அவனை முட்டியே சாவடிக்கிறான். கம்பெனியோட கேப்டன்ஸ்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு டாமிக்கி பாக்குறா. நல்ல வேலை டாமிக்கி, உனக்கு எதுவும் ஆகலன்னு கேப்டன் ஓபி சொல்லவும் இல்ல நான் ரொம்பவும் வீக்கா இருக்கேன், எப்பவுமே மத்தவங்க தான் என்ன ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு வா சொல்றா. கவலைப்படாத, லக்கு உன் பக்கம் இருக்கிறதுனால தான் நீ இன்னும் உயிரோட இருக்க அப்படின்னு வால்கன் சொல்லவும் அப்ப நான் வீக் தானே அப்படின்னு சொல்லி வாழறா. தப்பான வார்த்தை சொல்லிட்ட டியூட் அப்படின்னு சொல்லி ஐரிஸ் சொல்றா. எப்படியோ நீ சேஃபா உயிரோட இருக்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்லி கேப்டன் ஓபி சொல்றான். ஜெகநாட்ட ட்ரீட்மெண்ட்காக வெளியே தூக்கிட்டு போறாங்க. எல்லாரையும் அசம்பிள் ஆக சொல்ல அப்படின்னு சொல்லி கம்பெனி 2 கேப்டன் சொல்றான். சின்ன வயசுல நான் ஓடுறத பார்த்து எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, ஆனா இப்ப நான் ஓடுறதுனால தான் இன்னும் உயிரோட இருக்கிறேன். கம்பெனி 8 கிட்ட போகணும் அப்படின்னு விக்டர் ஓடிட்டு இருக்கான். பார்த்தா டாமிக்கி அவன் கண்டுபிடிச்சிருந்தான். என்ன நீ மட்டும் இருக்கான்னு வால்கன் கேட்கவும் என் குரூப்ல இருந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க என்னைய தவிர, ஏன்னா நான் ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி விக்டர் சொல்லவும் எல்லா சென்சார்ஸையும் பிளேஸ் பண்ணிட்டேன்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு விக்டர் சொல்றான். எல்லா ரேடியேஷனுமே கேப் விட்டு ஏன் அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு சொல்லி வால்கன் யோசிக்கவும் இன்ஃபர்னோக்கு யோசிக்கிற திறமையே கிடையாது, ஆனா அதுங்க அப்படி ஒரே லைனா ஃபார்ம் ஆகுது, ரேடியேஷன் வர அதிகமாகிட்டே போகுது அப்படின்னா அச்சோ இந்த மொத்த நெதரமே டெஸ்ட்ராய் ஆக போது, நான் சீரியஸா தான் சொல்றேன், அப்படி நடந்தா டோக்கியோ என் பேரே காலி அப்படின்னு சொல்லி விக்டர் சொல்றான். மொத்த நெதரைய வெடிக்க வச்சா டோக்கியோ என் பேரே சரிஞ்சிரும். வெடிக்க வைக்கிறதுக்கு தேவையான ஃபயர் பவர் மனுஷங்களை நீங்களே என்கிட்ட கூட்டிட்டு வந்துட்டீங்க. நாங்க வச்ச ட்ராப்ல நீங்க கரெக்டா வந்து மாட்டிக்கிட்டு எங்களுக்கு தேவையான ஆளுங்களையும் கூட்டிட்டு வந்துட்டீங்க. எல்லாரும் வெடிச்சு சாக போறாங்க. 4th பில்லர் ஷீன்ரோ மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரீட்ஸு சொல்றா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. இறந்து போன டெட் பாடிஸை நெக்ரோபைரோ மூலியமா ரீட்ஸுவால கண்ட்ரோல் பண்ண முடியும். கம்பெனி 2ல இருக்கிற நிறைய ஃபயர் சோல்ஜர்ஸ் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க எல்லாரையுமே இவங்க போட்டு தள்ளிட்டாங்க. அவங்க எல்லார்கிட்டயுமே ஃபயர் பவர் உண்டு அப்படிங்கிறதுனால நார்மல் ஹியூமன்ஸை வெடிக்க வைக்கிறத விட ஃபயர் பவர் இருக்கிறவங்கள வெடிக்க வச்சா அது இன்னும் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும். டோக்கியோ எம்பையருக்கு கீழே தான் இந்த நெதர் வேர்ல்ட் அப்படிங்கறதே இருக்கு. நெதர் வேர்ல்ட் மொத்தத்தையே வெடிக்க வச்சா டோக்கியோ எம்பையரே சரிஞ்சிரும். 4th பில்லரான நம்ம ஹீரோவை மட்டும் அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, மத்த எல்லாரும் இங்கே சாவட்டும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. நம்ம ஹீரோவோட குரூப் இதை எப்படி தடுக்க போறாங்க அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.